பண்ணணும். ஏன்னா பெட்ரோல் டேங்க் வந்து அதுலேயே வண்டியிலேயே இருக்கிறதுனால சப்போஸ் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கழட்டி வச்சுட்டு பண்ணுறது ஒரு சேஃபர் சைடு. I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஹலோ சிக்ஸ் பாய் பென்ஸ் போல் டே, மண்டே டியூஸ்டே ஏதோ ஒரு டே எல்லாமே நல்லா தான் தெரியும். ஸோ இன்றைக்கி திருப்பி கராஜ்லேருந்து ஒரு சின்ன ப்ராசஸை வந்து காட்டுறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பெரிய லாங்கான வீடியோலாம் இல்லை, சின்ன வீடியோ தான். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே தான் இந்த வீடியோ வந்து அடங்கிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வண்டியில் வந்து இந்த பிளாஸ்டிக் பார்ட் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த பிளாஸ்டிக் பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பிளாஸ்டிக் பார்ட் வந்து உங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகும்னா, அந்த இந்த சூரிய வெளிச்சத்தில் பட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கலரே மங்கி போயிடும். ஒரு மாதிரி வந்து அது வந்து இந்த மாதிரி மங்கி போயிடும். ஒரு மாதிரி இந்த எல்லோயிஷ் அந்த ஷேடு வந்துடும். அந்த ஹெட்லைட்லேயும் வந்து ஆயிடும். ஹெட்லைட் வந்து பஃப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து பஃப் பண்ணி எடுக்க முடியாது. இது வந்து தொடச்சாலும் போகாது. ஆயில் ஊற்றி இதை அதாவது லிக்விட் ஊற்றி தொடச்சாலும் போகாது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் மாதிரி ஹீட் கன் வச்சு ஹீட் பண்ணி அந்த இதெல்லாம் பழையபடி ஆக்கிறதுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அது பண்ணால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்மை அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து போயிடுமா, ஒரு நாளில் வந்து ஹீட் படப்பட வந்து அது ஒரு மாதிரி உடஞ்சி விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் டவுட் வரும். அது வந்து உடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா சொன்னாங்க. இதை வந்து உடையாது. இது சன்லைட்டில் வந்து இப்போ அது வந்து பேட் ஆகிறது கிடையாது. இது எதனால் வருதுன்னா சால்ட் டெபாசிட் ஆகுது. அதனால இந்த சால்ட் டெபாசிட் ஆகிறதுனால அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து அந்த சால்ட் வந்து வேப்பர் ஆகிடுது. அதனால உள்ளே வந்து டீப்பாக வந்து நம்ம கொடுக்குற கேஸ் வந்து இதோட அதை வந்து 190 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இதோட ஹீட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற டிகிரி வந்து ஒரு 70-80. ஓகே, அப்படி இருக்கிறதுனால இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது வந்து இது வந்து 190 டிகிரிஸ் வரைக்கும் வந்து தாங்கும் அப்படின்னா அதோட பாதி அளவுக்கு தான் வந்து நம்ம ஹீட்டே கொடுக்குறோம். ஸோ கொடுக்கறதுனால வந்து நமக்கு இந்த பிளாஸ்டிக்கோட பார்ட் வந்து எந்த டேமேஜும் ஆக போகிறது இல்லை. இது சேஃபாக தான் இருக்க போகுது. அதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த இந்த உப்பு கண்டென்ட் வந்து எத்தனை நாளைக்கு வருது அந்த மாதிரி ஆகும்? நார்மலாக இருக்கும்போது நம்ம இப்போ கோயம்புத்தூர் கண்டிஷனுக்கு நார்மலாக எப்படி ஆகும்? ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே தான் 3-4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி அது நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்ம இது சால்ட் பாட்டில் தான் வாஷ் பண்ணிட்டு ஆமாம். அதனால அது வந்து டெபாசிட் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது வந்து மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த ரோட்ல இருக்க டஸ்ட்டை வந்து ஒயிட் கலராக வந்து டெபாசிட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த பாயில் பண்ணும்போது அந்த பாயிலில் வந்து அது வேப்பரிங் போயிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ். இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்ற வந்து இப்போ ஆனால் பண்ணி காட்டினாரு. ஏன்னா உள்ள கிராஜ்குள்ளே வச்சு பண்ண முடியாது, மற்ற மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து வெளியே வச்சு காட்ட போகிறோம். ஸோ அதுதான் வெளியே வந்திருக்கேன். அடுத்த ஃப்ரேம் உங்களுக்கு அதுக்கு காட்டுறேன். ஓகே, சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் ஆர்டினரி ஷாப்பில் இது கிடைக்கும். ஓகே, ஸோ வந்து இது மட்டும் தான் ஒன்ஸ் வந்து நம்ம வாங்கின போதும் இந்த சிலிண்டர் மட்டும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண ரீப்ளேஸ் பண்ண தீர ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இதான் அந்த நாசில். இது ஒரு 225 ரூபா 240 ரூபாய் இருக்கும். ஓகே, சிலிண்டர் வந்து ஒரு 120 ரூபா. ஸோ நீங்கள் இதை எப்போ தேவைப்பட்டாலும் எல்லா ஆர்டினரி ஷாப்லையும் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டன் கேஸ் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த குக்கிங்காக வந்து சின்ன சின்ன குட்டியாக ஸ்டவ் தூக்கிட்டு போவாங்களா. ஸோ அவங்க இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது. இதுதான் வந்து இப்போ இந்த ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் மாட்டிட்டு வெல்டிங் பண்ணுற மாதிரி தான். அது என்ன ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறத விட எனக்கு இது ப்ராப்பராக தெரியாது. ஸோ ஆனால் அது பண்ண போகிறாரு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தெரியுதா கைஸ்? ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடு உங்களுக்கு மொத்தமாக வெள்ளையாக இருக்குது, இந்த சைடு மொத்தமாகவே கருப்பாக இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த வேப்பர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வேப்பர் ஆகி திருப்பி அப்படியே நார்மல் ஆகுது. ஸோ இதான் நம்மளே வந்து வாங்கி எல்லாமே ஓனாகவே வாங்கி. ஸோ இது வந்து நீங்களே பண்ணலாம். பட் பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா என்ன வேணால் ஆகலாம்ல. ஸோ அதனால் வந்து சேஃபாக பண்ணுங்கள்.
வாட்டர் வாஷ் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டு இதை வந்து நம்ம டஸ்ட் இல்லாமல் வாட்டர் வாஷில் நல்லா பண்ணிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து அதை க்ளீனாக தொடச்சிட்டு ஒரு தனி இடத்துல வச்சு பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆகும்போது நம்மளுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும் நீட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு இது வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டுக்கு வந்து நம்ம உள்ள ஏரியா க்ளீன் பண்ண முடியாதனால அந்த உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் போட முடியுமான்னு தெரியல. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன், அப்போதுக்கும் இப்போதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதிகமாகவே நல்ல டிஃப்ரென்ஸாக கிளியராக தெரியுது. ஸோ இதோட யூஸ் வந்து இதுதான். வேறு எதாவது சொல்லணுமாண்ணா உங்களுக்கு ஏதாவது? அவ்வளோதாண்ணா. ஓகே. ஸோ கைஸ், இதுதான் வந்து இந்த சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் போகாது. அதுக்கான ரீசன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னென்னா அதோட பிளாஸ்டிக்கோட ஹீட் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ விஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதோட பாதி அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ஹீட்டே வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். அப்ராக்சிமேட்டாக கொஞ்சமாக லைட்டாக கேண்டில் எடுத்து காட்டுற மாதிரி வந்து லைட்டாக காட்டி இது பண்ணி விடுறோம். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு எதுவும் ஃபேட் ஆகாது. நீங்கள் திருப்பி பார்ட்ஸை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு நண்பர் விடைபெறுவது ஃப்ரெண்ட்ஸ் போல். சரிங்க, பாய்.